அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியின் ஆசைகளுடன் அனைவருக்கும் நீண்டாயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் அனைத்தும் ரொம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போற இந்த பதிவு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு என்ன கிரக அழிவு காரணம், அதுக்கு என்ன தீர்வு, என்ன வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல ஒரு தோல் சம்பந்தப்பட்ட நோய் வரணும்னா அதுக்கு காரக கிரகம் அப்படிங்கிறது புதனும் சந்திரனும் மட்டும்தான். அந்த அந்த தோல் மேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன புண்ணு, அலர்ஜி இந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னா அது ராகு காரணம். அப்ப 3 கிரகங்கள் முக்கியமான பங்கு வகிக்குது. ஒண்ணு புதன், அதுதான் முதன்மை கிரகம். 2வது இருக்கக்கூடியது சந்திரன், 3வது இருக்கக்கூடியது ராகு. இப்ப இதை எப்படி நம்ம கணிக்கிறது அப்படின்னா, கடுமையான சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு கட்டாயமா ஸ்கின் அலர்ஜி வரும். அவங்களுக்கு அரிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும். இந்த அந்த சர்ப்பதோஷம் அப்படின்னா லக்கணத்தில் இருக்கிறவங்க, லக்கணத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு அது நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. 2வது, சார் எனக்கு லக்கணத்துல ராகு இருக்கு சார், ஆனா எனக்கு அரிக்கலை அப்படின்னா அது ஒரு குரு பார்வை வலுவா இருக்கும்போது இந்த அரிப்பு உள்நோக்கி ரத்தத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அவங்களுக்கு ஸ்கின்னோட கவனம் இருக்கும். சர்ப்பதோஷம் உள்ள அத்தனை பேருமே தன்னுடைய முக அழகு, தன்னுடைய தலை அழகு, தன்னுடைய உடல் அழகு மேல அதிக கவனம் செலுத்துவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப சர்ப்பதோஷத்துக்கு தன்னை பாதுகாத்துக்கணும், நோய் இல்லாம பாதுகாக்கணும். அதுலயும் தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கக்கூடாது, தலைமுடி சம்பந்தப்பட்ட தொந்தரவு கூடாதுன்னு ரொம்ப கூடுதல் கவனம் எடுத்துக்கிடுவாங்க. 2வது காரகிரகம் புதன் சனி சேர்க்கை பார்வை. எப்பவுமே இந்த புதன்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழுக்குகளை நோயா மாற்றக்கூடிய சக்தி சனிக்கு உண்டு. அப்ப சனி புதன் சேர்க்கை பார்வை இருக்கிறதுக்கும் ஸ்கின் அலர்ஜி வரும். இது 2வது. இது என்ன செய்யணும், அது நீண்ட காலமா தோல் மேல இருக்கக்கூடிய தேமல், கருந்தேமல், செந்தேமல், அது ஒரு படர் தாமரை இந்த மாதிரி வர்றதுக்கு அது மூல காரணமா இருக்கு. சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து 3வது கிரகச்சேர்க்கை இருக்குது சந்திரன் புதன். சந்திரன் புதன் சேர்ந்து இருக்கலாம், சந்திரன் புதன் 1-5-9 இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் அலர்ஜி வரும். இந்த ஸ்கின்னு மேல சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகள் வர்றதுக்கு சந்திரன் குரு சேர்க்கை முக்கியமான காரணமா இருக்கு. இந்த சந்திரன் குரு சேர்க்கை இருக்கவங்களுக்கு அந்த சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகளா அப்படியே வரலாம். அப்போ முக்கியமான 3 கிரக சேர்க்கையில சர்ப்பதோஷ ஜாதத்தை எடுத்துக்கலாம், சனி புதன் சேர்க்கை பார்வை எடுத்துக்கலாம், சந்திரன் புதனுக்கு சேர்க்கையோ அதை சந்திரன் புதன் 1-5-9 இருக்கக்கூடிய ஜாதகங்களும் இந்த 3ஐயும் எடுத்துக்கிறது தலை சிறந்தா இருக்கும். யாருக்காவது புதன் ரொம்ப அஸ்தங்கமா இருக்கு அப்படின்னா அவங்க ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கும். அவங்களுக்கு டக்குன்னு ஒரு கண் நோய் வர்றதுக்கோ இல்லை ஸ்கின் நோய் வர்றதுக்கோ ரொம்ப அதிகப்படியான மூல காரணமா இருக்கும். இதுதான் முக்கியமான காரணம். இப்படி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா ரத்தத்திலிருந்தே சுத்தப்படுத்தக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருந்தால் மட்டும் பூரண குணமாகும். வெறும் கிரீம் போடுறதுனாலயோ வெறும் தலைக்கு தண்ணி குளிக்கிறதுனாலயோ மாத்திரலாம் வராது. அலர்ஜி அதிகமாக பார்க்கறதுக்கு நல்ல மருத்துவரை நாடலாம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தசாபத்திகள் மாறும்போது அந்த நோயோட அளவு அதிகரிக்கும், இல்லைன்னா குறையும். இந்த ராகத்துடைய முக்கியமான பங்கு என்னன்னா, நம்ம உடம்புல ஒரு பருவோ, ஒரு மருவோ, ஒரு மச்சமோ, ஒரு குடும்பம்னா இருக்கக்கூடிய தடிமனோ, ஒரு ஒரு நீர் கோர்க்கிறதோ இதெல்லாம் ஸ்கின்னுடைய தன்மையை தொந்தரவு செய்யும் அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். இத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர் முதல்ல என்ன செய்யறது அப்படின்னா, உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அவர் முதல்ல கைவிக்கணும். அதுலதான் நம்ம கவனம் எடுத்துக்கிறோம். பர்டிகுலரா பேக்கரி ஐட்டங்கள் எதுவுமே தொடக்கூடாது. போய் பிஸ்கட்டு, பிரெட்டு, ரொட்டி கிட்டி ஏதாவது வடகடன்னு ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அந்த நோய்க்கு அதுதான் வளர்க்குற சக்தியை கொடுக்கும். ஸோ பேக்கரிக்கு போகாம இருந்தாலே 50% நோய் குறைக்கிறதுக்கு மூல காரணமா இருக்கு. 2வது முக்கியமான காரணம், இது சார்ந்த வழிபாட்டை அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். இந்த தோல் நோய் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான வழிபாட்டு தலமா கருதப்படுறது ராஜபாளையத்திலிருந்து சங்கரங்கோயில் போற வழியில இருக்கக்கூடிய கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிற அந்த ஊருக்குரிய பால்வண்ணநாத சுவாமி அப்படிங்கிற சிவன் ஆலயம் தலை சிறந்ததா இருக்கு. இதுல இன்னும் விசேஷமான குணம் என்னன்னா, அங்க இருக்கிற தாயாருக்கே ஒப்பனை அம்மாள் தான் பேரு. ஒரு அலங்கார நாயகிங்கிறத ஒப்பனை அம்மாள் அப்படின்னு, அம்பாள் அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க. ஸோ அங்க நம்ம அந்த அந்த பால்வண்ணநாத சுவாமிக்கு
நீங்க என்ன விதமான பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பிரார்த்தனைக்கு தக்க பலனை உடனே கொடுக்கும். ஒரு பரு இருக்கு, ஒரு மரு இருக்கு, இல்லைன்னா உடம்புல அங்கங்க பால் பருமா இருக்கு, இல்ல மச்சங்கள் இருக்குன்னா அதெல்லாம் உடனே உடனே குணமாகும். அங்க இருக்கிற சுவாமிக்கு பால் வாங்கி தானம் கொடுக்குற மூலியமா, பாலாபிஷேகம் பண்ற மூலியமா உடம்புல கூடிய மரு வேகமா குறையுங்கிறது ரொம்ப அற்புதமான அனுபவமும் கூட. நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பால்வண்ணநாத சுவாமி ஆலயத்துல பாலாபிஷேகம் பண்ணி தோல் நோயை குறைச்சிக்கலாம். எப்ப போலாம்? அவங்க ஜென்ம நட்சத்திரத்திலேயோ ஜென்ம கிழமையிலேயோ போய் வழிபடுவது சால சிறந்தது. ஒரு முறை மட்டும் போகாம மாசத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி ஒரு மினிமம் ஒரு 3 ல இருந்து 5 மாசம் வரைக்கும் போனா அந்த மாற்றத்தை 5வது மாசம் 100% கண்டிப்பா உங்களால உணர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். ஒரு நோயோட தன்மையை தசாபுத்திகள் அதிகப்படுத்தும் போதோ இல்ல கோச்சாரம் அதிகப்படுத்தும் போதோ இந்த வழிபாடு அதிகப்படுத்தும் போது நோய் வளராம தன்னை மேம்படுத்தி கொள்ள முடியுங்கிறது இந்த அனுபவம். இந்த தோல்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது பண்ணலாம். ரெண்டாவது, நீங்க போறவங்க முதல்ல ஒரு ஒரு முறையா திட்டமிட்டுக்குங்க. நேர்த்திக்கடன் மாதிரி வச்சுக்கங்க. இந்த நோய் குணமானா இத்தனை டைம் வரோம்னு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அது மிகச்சிறப்பான விஷயம். சின்ன சின்ன பூச்சிக்கடினால வரக்கூடிய தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கிறோம். தோல்ல சின்ன சின்ன பூச்சிக்கடினால இருக்கு அப்படின்னா நீங்க திருப்பூர் பக்கத்துல சோமனூர்ல ஐயங்கோயில், வாழைத்தோட்டத்து ஐயங்கோயில் இருக்கு, அங்க போகலாம். அது ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிக்கடிக்கு கேட்கும். அது பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை போய் அங்க ஒரு மண்ணு மாதிரி கொடுப்பாங்க, அதை வாங்கி அதை பூசிக்கிறது மூலியமா நல்லா கேட்குது. வழிபாடுகள் உங்களுக்கு மருந்து கேட்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தும். இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தலை சிறந்த கோயில் சொல்றது கரிவலம் வந்த நல்லூர் அப்படிங்கக்கூடிய அந்த பால்வண்ணநாத சுவாமி ஆலயம் அற்புதமான பலனை கொடுக்குதுங்கிறத என்னோட அனுபவத்தை இங்க நான் மறுபடியும் பதிவு செய்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் நல்லா வலுவா இருக்கும்போது உங்க பக்கத்துல சொல்லி பாருங்க. இந்த வழிபாட்டோட சேர்ந்து இந்த கிரகங்களை நம்ம எதிர்கொள்ளும் போது கிரகத்துடைய தாக்கம் நமக்கு குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுவோம். ஒரு மீன லக்னம், லக்கணத்துல கேது, சனி புதன் சேர்க்க விருட்சகத்துல இருக்கு. ஸோ இந்த ஜாதகத்துக்கு வந்து ஸ்கின்ல அப்படியே கண்ணை சுத்தி பொறுபொருவா ஒரு ஒரு பரு மாதிரி வருது. அந்த கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வர சொல்றோம். அவங்க பிறந்த கிழமைக்கு போய் அந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்து அந்த கண்ணை சுத்தி இருக்க அந்த பரு உரமே உருந்தது. அப்படி ஒரு அற்புதத்தை அங்கே நல்லா பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் போய் சேருங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிடுவாரு. அனைவரும் நோயற்ற வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஜிகேஸ்டோ முக்கியமான விதிகளை கொண்டு இந்த ஒரு நோய்க்கு இந்த விதி காரணம், இந்த கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பதிவு செய்துட்டு இருக்கோம். நம்ம ஜிகேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஜோதிடத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு வகுப்புகளை அடிப்படை வகுப்புகளை டிசைன் பண்ணி அதை பாடத்திட்டங்களா சொல்லி நடத்திக்கிட்டே வரோம். ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் வகுப்பாக நடக்க காத்திருக்கோம். இந்த ஜோதிடம் படிக்கிறனால உங்களுக்கு என்ன சார் நடக்குது அப்படின்னா, ஜோதிடம் படிப்பதற்கு முன் நீங்க ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிறதோ, ஜோதிடம் படித்ததற்கு பின் ஒரு பிரச்சனை நீங்க எடுத்துக்கக்குள்ள வித்தியாசத்தை உங்களால உணர முடியும். அதுதான் சால சிறந்ததா இருக்கும். ஸோ நீங்க இந்த அடிப்படை படிப்பதன் மூலம் உங்களை நீங்களே வழிகாட்டி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான உண்மையை சொல்ல வரேன். படிக்கணும் விருப்பம் இருக்கும், கீழே நம்பர் தொடர்பு போட்டு பதிவு செய்துக்கலாம். ஸோ எல்லாரும் நல்ல வாழ்வாழ எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலியும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.